பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தெரியாம தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறதுங்கிறத எல்லாருக்குமே சந்தேகம். அந்த சந்தேகம் இனி இருக்கவே கூடாது. ஏன்னா நமது நிகழ்ச்சி மூலமாக அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கோம். முக்கியமா அன்னையை பத்தி கொடுத்துருக்கோம். அன்னைன்னு சொல்றது இங்க நம்ம ஸ்ரீ மகா பிரத்யங்கர தேவியை பத்தி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நிறைய விஷயங்கள் நம்ம பரிமாறிட்டு இருக்கோம். கடந்த வாரங்களை நம்ம பரிகாரங்கள் நம்ம ஏன் பண்ணணுங்கிறத பார்க்கணும்னு நம்ம பேசணும். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த 12ஆம் தேதி மகிமைகள், அதாவது அன்னையை வழிபட்டு அதன் மூலமாக கிடைத்த அற்புதங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்றதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க உங்களுடைய அடியார்களுக்கு. அது எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ரொம்ப சிறப்பா நடந்ததுமா. அதாவது எல்லோரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களுக்காகத்தான் ராகுகால பூஜை பண்றோம். எந்த பூஜை பண்ணாலும் சரி, ராகுகால பூஜையா இருக்கட்டும், பாதகமல பூஜையா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், இல்ல ஒரு கவலைகள் இருக்கும், ஏதாவது ஒரு குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் பூஜைக்குள்ளேயே போறோம். அப்படி பண்ணும்போது அது நடந்திருக்கா அப்படின்றதுக்காக தான் அந்த மகிமை. சில பேருக்கு நடக்காமல இருக்கலாம், சில பேருக்கு நடந்திருக்கும், சில பேருக்கு லேட்டா நடக்கும். அப்படி நடந்தவங்கள்ல பல பேர் அவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க உண்மையான விஷயம். அதாவது ஏதோ சுவாமி தராங்க, அதனால நான் கடைசி வாரத்துல மட்டும்தான் சொன்னேன் காயின் கொடுக்குறேன் அப்படின்னு. இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு வந்து சொன்னா அம்பாள்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்து நீங்க சொல்ற மாதிரி ஆகும். ஆனா அவங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை. அதெல்லாம் முன்னாடியே அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. பல பேரால வர முடியல, ஏன்னா தடைகள் வரும். ஆனா வந்து சொன்னவங்க அத்தனை பேருமே சத்தியமா பேசியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க, ஆத்மாத்மா பேசியிருக்காங்க. அதுல பல பேர் அழுது பேச முடியாம போய் அப்புறமா திருப்பி பேசி அந்த பகிர்வுகள் வேணும். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுல உண்மைகள் உங்களுக்கு புரியும். அதற்காக தான் அதை எடுக்கிறது. நல்லா நடந்திருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னோமோ அத்தனையும் பாதகமல பூஜை செய்து நடந்திருக்கு சுவாமி. அதுவும் 21 நாள்ல 48 நாள்ல. அதனால ராகுகால பூஜையை செய்து பல பேர் எல்லாம் எதுக்கு அந்த மகிமையை கூப்பிடுறேன்னா, ராகுகால பூஜை செய்தவர்கள் பல பேர் அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசணும். அதுக்குதான் இந்த மகா பிரத்யங்கரா மகிமை நடத்தும். எல்லாரும் இன்னும் அடுத்தது சொல்றேன், வந்து கலந்துக்கோங்க. ஒரு காலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்கம்மா. தனலட்சுமி சேலத்துல இருந்து பேசுறேங்க. நல்லது. அம்பாலோட மகிமைய வந்து சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து சொல்லுங்க சுவாமிகள்கிட்ட சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கர, ஜெய் ஜெய் பிரத்யங்கர குருஜி. ஜெய் பிரத்யங்கரேம்மா. சொல்லுங்கம்மா. குருஜி, நான் 3 வருஷங்களா அம்பாலோட பூஜை முறைகளை பண்ணிட்டு வரேன் குருஜி. நல்லது. முதல்ல வந்து ராகுகால பூஜை பண்ணிட்டு இருந்தேங்க குருஜி. பல விஷயங்கள் அம்பாலோட மகிமையை பட்டியலிட முடியாது. ஆனா அதுல முக்கியமான 3 விஷயங்களை நான் சொல்றேன் குருஜி. முதல்ல வந்து எனக்கு உயிர் ஆபத்து இருந்தது வந்து உங்க ரூபத்துல வந்து அம்பாள் கனவுல வந்து உணர்த்தினா. அதே மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டினால ஏற்பட வேண்டிய விபத்துல நூல் இலையில நான் தப்பிச்சிட்டேன் குருஜி. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல பூஜை செய்யற இடத்துல வந்து அம்பாலோட திருப்பாதம் வந்து காட்சி அளிச்சுட்டே இருந்தாங்க குருஜி. அப்ப வந்து பாத கமலம் பத்தின விஷயம் பேசவும் இல்ல, அதை பத்தி தெரியவும் இல்லைங்க குருஜி. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்க வந்து பாத கமலத்தை பத்தி நீங்க டிவில சொன்னீங்க குருஜி. எந்த இடத்துல அம்பாள் வந்து பாதம் திருப்பாதம் கண்ணுக்கு தெரிஞ்சதோ இப்ப அதே இடத்துல அம்பாலோட பாத கமலத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. அதனால பல நன்மைகள் நடந்துட்டு இருக்குங்க குருஜி. ஒவ்வொரு நாளும் இப்ப பேசுறது கூட அம்பாலோட மகிமை தான். நான் வந்து ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கணும், நானும் அம்பாலோட மகிமைய வந்து பகிர்ந்துக்கணும், இதை பார்த்து நிறைய பேர் செஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன் குருஜி. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு கால் கிடைச்சிருக்குங்க குருஜி. சந்தோஷமா. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து கஷ்டத்துல இருக்கும் போது என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்வேன் குருஜியோட ப்ரோக்ராம பாருங்க, பார்த்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் குருஜி. அது போல ஒருத்தவங்க வந்து உங்க ப்ரோக்ராம பார்த்து பூஜை பண்ணாங்க குருஜி. அவங்களுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது, பைசா திரட்ட முடியலன்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அப்ப உங்க பூஜை முறைகளை பின்பற்றி இப்ப பாத்தீங்கன்னா மெடிசன்லயே அவங்களுக்கு கேன்சர் குணமாயிடுச்சுங்க குருஜி. நல்லதுமா. அதாவது அந்த கேன்சர் குணமானதுக்கு நீங்க யூடியூப் பார்க்க சொன்னீங்களா, இல்ல நீங்க பூஜையை பத்தி விளக்கமா சொன்னீங்களா? இல்லைங்க குருஜி, யூடியூப் பார்த்து இல்ல ராஜ் டிவி இல்ல சங்கரா டிவி ப்ரோக்ராம் டைமிங் சொன்னீங்க குருஜி. அவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க குருஜி. அதான் அப்படிதாம்மா சொல்லணும். ப்ரோக்ராம பார்க்க சொல்லிடணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி நீங்க எப்ப பாத கமலமே நான் சொல்லாத போதே உங்களுக்கு பாத கமலம் கனவுல காட்சி கொடுத்துருக்கா அம்பாள். எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அந்த இடத்துல பாதமாக உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கா இல்லையா?
ஆமாங்க குருஜி. அப்ப எனக்கு சொன்னது உண்மை என்பது உங்களுடைய பதில்ல இங்க சாட்சியா நிக்கிறா, புரியுதுங்களா? ஆமாங்க குருஜி. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பொறுமையா அவளை கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது பல பேர் கனவுல போய் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, வாங்க வாங்க. நான் நிகழ்ச்சியில சொல்லவே இல்லை, அததான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் அம்பாளுடைய மகிமை, புரியுதுங்களா? அதனால இதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்லுங்க, அவங்க பார்த்து அவங்க அந்த பூஜைகளை செய்யட்டும். இன்னும் நிறைய இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால பாத கமலத்தை என்னைக்கும் விடாதீங்க. நாளைக்கு அஷ்டமி இருக்கு, பூஜை செய்யுங்க, சரிங்களா? நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அஷ்டமி இருக்கு, தொடர்ந்து பூஜைகள் செய்யுங்க. எப்பயும் பாத கமலம் உங்களுக்கு கூடயே இருக்கும், சரிங்களா? நல்லதுமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இது மாதிரி நிறைய பேர் உங்களுடைய மகிமையெல்லாம் சொல்லணும்னு நினைப்பீங்க, அது தொடர்பாக உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கான ஏற்பாடுகள் விரைந்து செய்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு முறையின சுவாமிகள் இப்பதான் சொன்னாங்க. அது தொடர்பாகவும் இல்ல சுவாமிகளை நீங்க சந்திக்கணும்னு சொல்லாமலும் இன்னைக்கும் அலுவலகத்துல இருப்பாங்க, நாளைக்கும் அலுவலகத்துல இருப்பாங்க. தொடர்ந்து வெளியூர்ல இருக்கவங்களும் போன் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் மூலமாக சுவாமிகளை நீங்க சந்திக்கலாம். நீங்க பாதகமலம் சொல்லிட்டு இருக்கும் போதே பாதகமலம் பற்றி நமது மக்களுக்கு நம்ம எடுத்துரைத்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். சுவாமி பாதகமலம் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, பாதகமலம் பற்றி பாருங்க, தொடர்ந்து அதை பற்றி தகவல் தருகின்றோம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்திங்கிற, ஜெய் ஜெய் பிரத்திங்கிற. என் பேர் ரேவதி. 3 வருஷமா பிரத்திங்கிற விளக்கேத்துறேன். பெரிய பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே ஒரு 30,000 சம்பாதிச்சிருந்தான். இப்போ 1 லட்ச ரூபா வாங்குறான். பாதக்கமலை வாங்க வந்திருக்கேன். எனக்கு மழை போல வர பிரச்சனை எல்லாம் பனி போல போயின்னு இருக்கு. எனக்கு அம்மா தான் துணை. அம்மா தான் எனக்கு கனவுல டெய்லி வருவா. எனக்கு அம்மா தான் துணை. பாதகமலம் பற்றிய தகவலும் அதைத் தொடர்ந்து நம்ம அன்னை வழிபடுவதன் மூலமாக ஏற்படுத்திய மகிமைகள் தொடர்பாக நம்ம பார்த்தோம் இல்லையா? தொடர்பாக நம்ம சுவாமிகள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சொல்லுங்க சுவாமி, இந்த மகிமை மூலமாக இத்தனை பேருக்கு இவ்வளவு அற்புதம் கிடைச்சிருக்குங்கிறத நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு சுவாமி? இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அம்பாளின் பாதத்துல தான் நான் போடுறேன். அதாவது எந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்க இன்னும் அவ பாதத்தை நம்ம சரணாகதி அடையணும். அப்ப இது எல்லாம் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கம்மா, அவங்க அத்தனை பேருக்கும் கொடு, அவங்க அத்தனை பேரையும் நல்லாவை. அதுக்காக தான் உன் பாதத்தை நீ கொடுத்த. அதை ஆரம்பிக்கும் போது பல பேர் அதை பல விஷயங்களாக சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் என் காதுபட வந்துச்சு. அப்ப மன வருத்தங்கள் இருந்தது. என்னடா இது, நமக்கு சொன்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம், இவங்கெல்லாம் யார்? நான் செய்து கொடுக்கும்போது என் அம்பாள் எனக்கு சொல்ற, நான் செஞ்சு கொடுக்குறேன். இது யாரும் செய்யாதது, எனக்கு அவ சொன்னது. இப்போ ஒரு நேர் பேசியிருக்காங்க, ஒரு அடியார் பேசியிருக்காங்க, சிஷியன் தான் சொல்லணும். அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வீட்டுல 6 மாசத்துக்கு முன்னாடி நான் தயார் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கனவுல போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காளே. அப்ப அது சத்தியம் இருக்கா இல்லையா? இது போல பல விஷயங்கள் பல பேருக்கு நடந்திருக்கு. வெளிநாட்டிலயும் இதே போல கனவு வந்து அம்பாள் பாதகமலம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ஊஞ்சல்ல பாதத்தை காட்டிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க திருப்பி இப்ப பாதகமலம் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் அவங்க எல்லாம் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நேரம் இல்லை, இந்த நம்பர் கொடுத்தா யாருக்கு கிடைக்கும்? அது போல இந்த பாதகமலத்தை வைத்து பூஜை செஞ்சவங்களுக்கு வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு,
கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனா நமக்கு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி பத்திரம். நான் பேச வர்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, அவ இஷ்டம். அது போல இது எப்ப நீங்க என்ன பூஜை பண்ணணுமோ, ராவுகால பூஜை பண்ணணுமா, பாதகமல பூஜை பண்ணணுமா, தொடர்ந்து பூஜை செய்யுங்க. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமா கூட இருப்பா. எல்லா நன்மையும் நடக்கும். இந்த எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷங்களும் அம்பாளின் பாதத்துல சரணாகதி அடையுங்க. நான் கொண்டு போய் அவள்கிட்ட தான் போறேன். நீங்க எவ்வளவுக்கு சொல்றீங்களோ அவ பாதத்தை அப்படியே பிடிச்சிடும். அம்மா பாத்துக்கோ, இதெல்லாம் நடந்திருக்கு. பாதகமலம் எப்ப கொடுக்குறீங்கிற தகவல் கேட்டுக்கலாம் சாமி. நிச்சயமாமா. நாளை அதாவது சனிக்கிழமை கொடுக்குறேம்மா. மாலையில கொடுக்குறேன். 4 மணிக்கு வந்துருங்க. நாளைக்கு அஷ்டமி. நீங்க போய் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியில கொண்டு போய் வச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில உங்க வீட்டுல பூஜையில வைக்கணும். எப்படி பூஜை முறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். நாளைக்கு எல்லாரும் 3 மணிக்குள்ள வந்துடணும். 4ல இருந்து 4:30க்குள்ள உங்களுக்கு பாதகமலம் நிச்சயமாக கொடுக்கப்படும். வந்து காத்துருங்க. கடைசி நேரத்துல வராதிங்க. ஏன்னா உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி எல்லாரும் ஓடி வராங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயங்கள் உங்களுக்கு உபதேசிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு ஒருத்தங்க வந்தா அது பாதியில வராது. திருப்பி புதுசா ஆரம்பிக்க முடியாது. அதனால தயவு செய்து முன்கூட்டியே பதிவு செய்துக்கிட்டு 3 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில பூஜையில வைங்க. சரியா? தொடர்ந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேடம், அஷ்டலட்சுமி பேசுறோம். நல்லதுமா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு பார்க்கணும். பேரு விநாயகம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மந்தவெளியில இருந்து பேசுறேன். நல்லது, சுவாமிகிட்ட பேசுங்க. சாமி சொல்லுங்கம்மா. உங்க டிவி சவுண்ட கம்மி பண்ணிடுங்கம்மா. சரிங்க சாமிஜி. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா சாமிஜி. கடந்த 2 வருஷமா எங்களுக்கு ஒரே ப்ராப்ளம். வீட்டுல மாறி 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 எனக்கு கால்ல கீழே விழுந்து கால் உடைஞ்சு, வீட்டுக்கார கீழே விழுந்து கை உடைஞ்சு, பையனுக்கு முடியாம ரொம்ப முடியாம போய் 3 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்ப திரும்பவும் எனக்கு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய செலவு பண்ணிட்டேன் சாமி. சரிம்மா. சரிம்மா. இப்ப நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்களா, ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே பார்த்து ராஜி டிவியில பார்த்து அக்கா வந்து பார்க்க சொல்லி சொன்னாங்க சாமி. சரிம்மா. ராவுகால பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க சாமி. முதல்ல அதை ஆரம்பிங்க. உங்க கணவர் ஜாதகப்படி ஞாயிற்றுக்கிழமையில ராவுகால பூஜை விசேஷமாக அவருக்காக செஞ்சுட்டு வாங்க. தினசரி ராவுகால பூஜை செய்யுங்க. ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் 21 வாரம் செய்யணும். புரியுதுங்களா? செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சரியா போயிடும். மந்தவெளியில இருப்பீங்க. பக்கத்துல பிரத்திங்கிரா கோயில் ஏதாவது இருக்கும், மயிலாப்பூர்ல இருக்கு ஒரு இடத்துல. அந்த இடத்துல போயிட்டு 4:30 ராவு காலத்துல போய் வீட்டுல சாமி கும்பிட்டு அங்க போய் 27 சுத்தி அவருக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அரளிப்பூ எடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போட்டுவாங்க. நிச்சயமா. ஏன்னா பக்கத்துலதான் இருக்கு. அப்படி போக முடியல, வீட்லயே பூஜை பண்ணுங்க. சரியா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு மேற்கொண்ட தளவுக்கு கீழே இருக்க நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படலாம். தொடர்ந்து நம்ம ராஜ் டிவிலேயே காலையில 6:50க்கு சுவாமிகள் அவர்கள் பேசுறாங்க. அன்னையை பத்தி பேசுறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதை எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பரிகாரங்கள் பத்தி சொல்லணும் சுவாமி. அதை பத்தி சொல்லிடுங்க. நிச்சயமா. அதை பத்தி பேசுவதற்கு நேரம் போதாதுமா. நேரம் பத்தவில்லை. அதாவது ஏதோ சுருக்கமா சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு பரிகாரம் என்பது நீங்க எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தா அதை பத்தி இது எங்கெங்க செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி. இப்ப இவங்க ஒரு நேர் வந்து பேசியிருந்தாங்க பாருங்க. அவங்க இப்பதான் முதல் தடவை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே நிகழ்ச்சியை பத்தி தெரியும். ஆனா அந்த ராவுகால பூஜை ஆரம்பிப்பதில் அவங்களுக்கு காலதாமதம், பாதகமலம் வாங்குவதில் காலதாமதம். அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்ப அது விதி வரும், நேரம் வந்தாதான் வாங்குவீங்க. அதே போல பரிகாரமும் விதியும் நேரமும் காலமும் வரும்போது, இப்ப அவங்க வீட்டு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே 3 கிரகம் 4 கிரகம் இருக்கும். எப்ப எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது. நேத்து கூட ஒருத்தர் வந்தார். 3 கிரகம் 4 கிரகம் சேர்ந்திருக்கு. அவங்க அக்காவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நேற்று அதை ரீசெக் பண்ணிட்டு போறதுக்கு வர்றார். அவங்க அக்காவுக்கு அதே மாதிரி 3 கிரகம் 4 கிரகம் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, பிரச்சனை, டைவர்ஸ் ஆச்சு, மறுமணம் பண்ணிருக்காங்க, அதுலயும் குழந்தை இல்லை, சந்தோஷமா இல்லை. சரி, இவருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, மனைவி ஏமாத்திட்டா, இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. எப்படி? ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த ஜாதக அமைப்பை கொஞ்சம் போய் நான் சொல்லிட்டேன், என்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். நீங்க வீட்டுல உங்க ஜாதக அமைப்பை பாருங்க. சேர்ந்து இருந்தா மட்டும் பத்தாது. இங்க 2 கிரகம் இருக்கும், இங்க 2 கிரகம் இருக்கு. 2 சேர்ந்தா 4 கிரகம் பார்வையாகுது. இது உங்களுக்கு புரியாது. ஆனா சேர்ந்து இருக்கிறது, பார்வையில் இருக்கிறதும் ஆபத்து. அதெல்லாம் நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அமைப்பு இருப்பவங்க மட்டும் கிடையாது, பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கவங்க எப்ப பிரச்சனை வரும்னு உங்களால சொல்ல முடியாது. அப்ப நம்ம 21 வகையான மூலிகை பஸ்பத்தோட தாயத்தை கொடுக்குறோம் பாத்தீங்களா. வாழ்க்கையில ஒரு முறை செய்து போட்டா போதும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம், நாளைக்கு ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் தேவையில்லை. ஒரு முறை அணிந்து விட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன பிரச்சனைனாலும் மெசேஜ் பண்ணுங்க, கவலைப்படாம இருங்க. எல்லாத்துக்கும் பதிலும் தீர்வும் அம்பாள் கொடுப்பார். இது இங்க இருக்கிறவங்க தான் பண்ணணும், இந்த பரிகாரத்துக்கு நீங்க நேர்ல தான் வரணும், அப்படிலாம் எதுவும் கிடையாது.
அது ஒவ்வொரு மாதம் அமாவாசை பரிகார பூஜை முறை ஒரு முறை செய்தால் போதும். அதை நான் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு 21 நாள், 48 நாள், 90 நாள் பரிகார முறை உண்டு. அதை எப்ப முடியுமோ ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து செய்யணும். இந்த மாதம்னா 20ஆம் தேதிக்குள்ள பார்த்துக்கணும். 26ஆம் தேதி அமாவாசை பரிகார பூஜை. இதுக்கு மேல பேச நேரம் இல்லை, இன்னும் நேரங்கள் குறைவாக இருக்குது. அதனால எப்பயுமே எப்ப தேவை எப்படி தேவைன்றதை நீங்க கொஞ்சம் யோசிங்க. நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே, அந்த நேரத்துல என்ன செய்யணும்? நம்ம சுவாமி சொல்லியிருக்காரு, ராவுகால பூஜையை முதல்ல ஆரம்பிங்க, அடுத்தது பாதகமல பூஜை ஆரம்பிங்க, அடுத்தது பரிகார பூஜை. சரியா? தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா இருக்காங்க சுவாமி. வணக்கம். 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 ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்க. என் பேரு அலுமேலுங்க மேடம். நல்லது. எங்க இருந்து பேசுறீங்க? நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமி கிட்ட பேசுங்க. நான் ராசி நட்சத்திரம் தெரியாதுங்க மேடம் எனக்கு. சரி, தொடர்ந்து நீங்க சுவாமி கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. சாமிஜி, நான் ரொம்ப பிரச்சனை இருக்கு சாமிஜி. 3 வருஷமா கடன் தொழில் இருக்கு சாமிஜி. எனக்கு பரிகாரம் சொல்லுங்க. கடன் தொழில கடன் நீங்க கொடுத்துட்டு வராம இருக்கா, இல்ல உங்களால கடன் கட்ட முடியாம இருக்கா? எங்களால கடன் கட்ட முடியல சாமிஜி. ரொம்ப வேதனை. கடன் கட்ட முடியாம இருந்தாலும் அங்க கர்ம கடன்மா. உங்களுடைய வீட்டுக்காரருடைய ராசி நட்சத்திரம் தெரியுமா? வீட்டுக்காரர் ராசி நட்சத்திரம் பேரு செல்வம் சாமிஜி. சரிம்மா. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க சாமிஜி. யாராவது ஒருத்தருடைய முதல் பிள்ளையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அது பேரு சுசி. நட்சத்திரம் வந்து தெரியும். சரி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நாளையில இருந்து, அதாவது சனிக்கிழமை ராவு காலம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல இருந்து பூஜை ஆரம்பிச்சுட்டு வாங்க. சரியா? சனி வீட்டுல ராவுகால பூஜை செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வாங்க. ராவுகால பூஜை எப்படி செய்யணும்னு போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை பாருங்க. அதை பார்த்து ராவுகால பூஜையை நோட் பண்ணி வச்சுட்டு அதை செய்யுங்க. நிச்சயமாக ராவுகால பூஜை தான் உங்களுக்கு விடிவு காலம் வரும். வேற எதுவுமே வேண்டாம். தொடர்ந்து ஒரு 21 நாள் செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டம் தீரும். அதே போல என்னுடைய கடன் சுமை குறைந்தால் பிரத்திங்கிராவுக்கு ஒரு ஹோமத்துல, சண்டி ஹோமத்துல பட்டு புடவையும் நெய்யும் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை தீரும். கவலைப்படாதீங்க. நன்றிமா. உங்களின் நினைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. இன்னும் மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சுவாமிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி ராகு கால பூஜை முறைகள் இந்த நேர்களுக்காகவும் நமது புது நேர்களுக்காகவும் எப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி, ராகு கால பூஜை முறைகள் செய்வதனால் என்னென்ன பலன்கள்னு ஏராளமான தகவல் உங்களுக்கு கொடுத்திருக்கணும். அது தொடர்பாக இது உங்களுக்கு. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறைகள் பற்றி நம்ம கவனிச்சோம் இல்லையா? ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணுங்கிறத அழகான முறைகள் சுவாமிகள் அவர்கள் விவரித்தாங்க. சுவாமி, இப்ப ராகுகால பூஜை முறைகள் நீங்க சொல்ற மாதிரி பேரிச்சம்பழம், தேன் நாங்க வைக்கிறோம். அதை தவிர அப்பப்ப நைவேத்தியங்கள் நம்ம எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வைக்கலாமா? நிச்சயமா. அதான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, புரியுதுங்களா? அதே மாதிரி சதுர்த்தசி. அதாவது சதுர்த்தசினா அமாவாசைக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு முதல் நாள். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க மாலை வேளையில விசேஷமான நைவேத்தியங்கள் வைங்க. சக்கரை பொங்கல் வைங்க, புளி சாதம் வைங்க, தயிர் சாதம் வைங்க, வெண்பொங்கல் வைங்க, எது வேணாலும் செஞ்சு வைங்க. எல்லாருக்கும் கொடுங்க, தப்பு இல்லை. அதே போல ராகுகால பூஜையில பேரிச்சம்பழம் தேன் வச்சு வேற எது வேணாலும் வைங்க. கண்டிப்பாக இன்றிலிருந்து சொல்றேன், ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்ல முடியல, பானகம் வீட்டில் வைங்க.
ராவுகால நேரத்துல பானகம் கண்டிப்பாக வைங்க. அது அம்பாள் கேட்கறா, வச்சுக்கோங்க. இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மறந்துடுறமா நீங்க எல்லாரும் செய்யுங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியில சொல்றேன், சில நிகழ்ச்சியில சொல்ல முடியல. அதனால பானகம் வைங்க. பானகம் எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லி தருவாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, செஞ்சு வைங்க. அதே போல வருகின்ற நாளைக்கு அஷ்டமி, நாளன்னைக்கும் அஷ்டமி, 2 தினம் வருது. இதெல்லாம் பிரத்திங்கிராவை வழிபடுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். 2 நாள் 2 நாள் அஷ்டமி கிடைக்குது. அப்ப 2 நாளும் பூஜை செய்யலாம். சனிக்கிழமை இரவு பூஜை செய்யுங்க. அஷ்டமிக்கு நான் விசேஷமாக உப்பில்லாத வடைகள் சொல்லியிருக்கேன். உப்பில்லாத வடைனா மிளகு வடை, அதுல தேன் விட்டு விடணும். புரியுதுங்களா? மெது வடை மாதிரி செஞ்சு அதுல மிளகு போட்டு அதுல தேன் விட்டு வச்சா உப்பு இருக்கக்கூடாது. அந்த வடை ஒரு 11க்கு மேல இருக்கக்கூடாது. நீங்க இல்லைன்னா எத்தனை சாப்பிடுவீங்களோ அதை வச்சு பூஜை பண்ணி நம்ம மட்டும்தான் சாப்பிடணும், வெளியில கொடுக்கக்கூடாது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல விசேஷமான பூஜைகள் செய்யுங்க. நிச்சயமாக யாரெல்லாம் பாதகமல பூஜை செய்றீங்களோ அவங்க எல்லாம் மாலை வேளையில, சனிக்கிழமை மாலை வேளையில அம்பாளை வழிபடுங்க. விசேஷமாக பூஜைகள் போது ஏதாவது ஒரு விசேஷ நைவேத்தியங்கள் வச்சா போதும். அம்மா என்னை காப்பாத்துன்னு உருகுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை காலம். அதனால இந்த ராவு காலத்துல, இந்த நாளைக்கு ராவு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல அஷ்டமியில பூஜை செய்யும் போது அந்த பிள்ளைகள் பரீட்சையில மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அந்த நாளை விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த அஷ்டமிக்குள்ள பரீட்சைகள் முடிஞ்சிடும். அதனால இந்த அஷ்டமியில ஓரளவுக்கு 10வது படிக்கிறவங்க, 12வது படிக்கிறவங்க, காலேஜ் போறவங்க எல்லாருக்காகவும் இந்த அஷ்டமியில வெற்றி பெறணும்னு சொல்லி அந்த வெற்றி பெற்ற அத்தனை பேருமே நம்ம சண்டி ஹோமத்துல ஒரு பட்டுப்புடவையும் நெய்யும் கொடுக்கறமான்னு வேண்டிக்கோங்க. ரிசல்ட் வந்த உடனே கொண்டு வந்து கொடுங்க. இன்னும் வசதி படைத்தவர்கள் கோவிலுக்கு நான் ஏதாவது வேண்டுதல் பண்ணிக்கோங்க, கோவில் கட்டி கொடுக்குறேன், ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குன்னு வேண்டிக்கோங்க. என்ன வந்து கேளுங்க, நான் சொல்றேன் எதை செய்யணும். நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. நம்ம சொன்ன உடனே இது முடியாதுன்னு நினைக்காதீங்க. எது முடியுமோ அதை செய்தா போதும். ஏன்னா குரு வாக்கை நாம் என்னைக்கும் மீறக்கூடாது. குரு கிட்ட இருந்து வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு எது முடியுமோ அதை ஏத்துக்கணும். அதை நான் வந்து முடியாத யாருக்குமே சொல்றதில்லை. என்கிட்ட வரும்போது மட்டும் இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்திருக்கு, இது உங்களால முடியுமா, முடிஞ்சதை செய்யுங்க. அப்ப குருவாக்கை நீங்க தவறும் போது அது குரு சாபமாக அப்படி போயிடும். அதனாலதான் என்கிட்ட வந்து சொல்லும் போது நீங்க முன்னாடி இதெல்லாம் முடியும் சாமி, உங்களால ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கலாம். அதனாலதான் இப்ப யாருக்குமே நான் எதையுமே சொல்றது இல்லை. சொல்லி அவங்க செய்யாம போயிட்டா அந்த இடத்துல குரு சாபம். நம்ம வேணும்ட்டு செய்யாம இருந்தா அந்த இடத்துல சாபம் வரும். முடியாம செய்யாம இருந்தா சாபம் வராது. அதையும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால பயன்படுத்திக்கோங்க. என்ன மட்டும் இல்லை, எந்த குரு கிட்டயுமே சாபமோ எதுவோ வாங்கக்கூடாது. அதனால குருவை போற்றுங்கள். குருவை போற்றினால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக மற்ற எல்லா தெய்வங்களும் முன்னாடி நிற்கும். என்னன்னு சொல்ல, எல்லா குருவையும், இருக்கிற குரு, மறைந்த குரு, ஏன்னா மறைந்தவர்கள் சொல்லும்போது இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கும். அதனால நம்ம பிரத்திங்கிரா மந்திரங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் கிடையாது. அம்பாள் எனக்கு அன்னையானவள், அவள் எனக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா எனக்கு எடுத்து உரைத்ததை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத கமலமும் ராவுகால பூஜையும் பரிகார பூஜைகள் எல்லாரும் செய்ய முடியாது. என்ன வந்து சந்திப்பதே கஷ்டம், அடுத்து ராவுகால பூஜை செய்வதே கஷ்டம், அடுத்தது பாத கமலம் வாங்குவது அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் பரிகாரம் என்பது எப்படி இருக்கும்? 21 வகையான மூலிகைகளை உங்களுக்கு தாக்கி கொடுக்கும்போது அந்த மூலிகைகள் உங்கள் உடம்பில் இருந்தாலே போதும். போட்டு 1 வருஷம் ஆகும். இது எங்கேயும் நான் மாத்தி சொல்றதே கிடையாது. இருக்கிற உண்மை. எதையும் எதிர்பார்த்து பரிகாரம் செய்யாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்து தான் பரிகாரம் செய்யணும். அது வேண்டாம். அந்த எதிர்பார்த்து வேண்டாம். எனக்கு நல்லதை கூட என்னைக்கும் பிரத்திங்கிற கூட இருமானுங்க. நிச்சயமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மாதிரி ஒரு சக்தி எங்கேயுமே இல்லை. அம்பாள் எனக்கு சொன்ன ரகசியங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. முடியாதவர்கள் வீட்டிலிருந்து ராவுகால பூஜை நிச்சயமா செய்யுங்க. அது அந்த பூஜையிலே உங்களுக்கு எல்லா விதமான பலன்கள் வரும். எங்கு குரு இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு குரு இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த குருவை போட்டுங்கள். யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இப்ப பிடிக்கிற எந்த குருவா இருந்தாலும் அந்த குரு வாக்கியத்தை மீறாதீங்க. குரு இருக்கும்போது உங்களுக்கு வேற எந்த கவலையும் இல்லை. ஒரு நல்ல நாள் பாக்குறீங்க, அந்த நல்ல நாள்ல செய்ய முடியல, ஆனா ஒரு கெட்ட நாள் ஒண்ணு இருக்கும், அதுல குரு செய்ய சொல்லிட்டாரு. அப்ப நீங்க செஞ்சு பாருங்க. அந்த கெட்ட நாள்ல செஞ்சா குருவுக்கு தான் போகும். குரு உங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். புரியுதுங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான் எங்க பரம்பரை, குரு பரம்பரையில வந்தவங்க தான். அப்ப அதை குரு சொல்லிட்டா போதும், குரு நீங்க இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா பிரச்சனையும் இல்லாம போயிடும். குரு பாதம் பட்டாலே போதும், உங்க வீட்டுல எல்லாமே சரியாகும். அதனால என்ன எல்லாரும் கூப்பிடுங்கன்னு சொல்ல வரல. எங்க இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்திருக்க மந்திரம் ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணின்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா குருவும் உதவி பண்ணுவாங்க. எல்லா சித்தர்களும் வந்துருவாங்க. எல்லா மகான்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எல்லோரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் அந்த என் குருநாதர் எனக்கு உரைத்த மந்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரே நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் ராவுகால பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் பாதகம்லாம் கொடுத்திருக்கும். அதுக்கு அடுத்தபடி இதுக்கப்புறம் என்ன வேணும் சாமி? பரிகாரம். முடிந்தவர்கள் செய்யுங்க, முடியாதவர்கள் வீட்டிலிருந்து ராவுகால பூஜை உலகமெங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் 4 பேருக்கு பரப்புங்க.
நம்ம கோவில் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் எங்க நடக்குது, எப்படி நடக்குது எல்லாரும் வந்து பாப்பீங்க. அப்போ உங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. மிக விரைவில் சித்திரை மாதத்திற்கு பின்பு உங்களுக்கு சொல்லப்படும், மிக விரைவில். சரி, அதை எல்லாரும் வந்து நில்லுங்க, அங்க பக்கத்துல இருந்து செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. எல்லோரும் செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த அம்பாள் இருந்தாலே போதும், அம்பாள் கோவிலுக்கு ஒரு செங்கல் கொடுத்தாலே போதும், உங்க தலைமுறை தலைமுறை நல்லா இருக்கும். எங்க இருக்கோ கொடுங்க, நம்ம இடத்துக்கு வந்து கொடுக்க முடியல, எந்த இடத்துல இருக்கோ கொடுங்க. நேரம் இல்லை, நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். பேசினா எனக்கு நேரம் போறதே தெரியாது, புரியுதுங்களா? அதனால எல்லோரும் அம்பாளின் அனுகிரகத்தோடு சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பா. வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கங்கம்மா. நான் வந்து சேலம் மாவட்டம் தாசாம்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேங்கம்மா. நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பேர் வெண்ணிலாங்கம்மா. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சாமி, இது மாதிரி எங்களுக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்குதுங்க சாமி. சரிம்மா. 1 by 1 கடன் வாங்கிட்டே இருக்கிறோம், கட்ட முடியல. சரிம்மா. அப்புறம் அவரும் நல்ல ஜாப்ல ரெப்ரசன்டேட்டிவா இருக்காருங்க சார். சரிம்மா. இல்ல நீங்க உங்க பிரச்சனை சொல்லிட்டீங்க. இந்த கடன் சிறுகை ஏற்படும் போது அந்த கடன் எதனால ஏற்பட்டதுன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சிருக்கணும். நம்ம அதை யாருமே செய்யறது இல்ல. எல்லாரும் கடன் இருக்குன்னு மட்டும் சொல்றோம். ஆனா அது பெரிய கடனாக வந்து வித்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி யோசிக்கிறோம். புரியுதா? உங்களை குறை சொல்ல, எல்லாரும் அப்படிதான். ஒரு கடன் வாங்கும் போது, ஐயா நாங்க இந்த மாதிரி கடன் வாங்குற போது ஒரு ஜோதிடரையோ ஒரு குருவையோ சந்திச்சு இந்த மாதிரி கடன் வாங்குறோம், இது மாதிரி வாங்கலாமா அப்படிலாம் யோசிக்கணும். அது யோசிக்கிறது இல்ல. அந்த தவறை நம்ம செய்ய, இதுக்கு மேல யாரும் செய்யாதீங்க. நிகழ்ச்சி பாக்குற அத்தனை பேரும் சிறு கடனா இருக்கும் போது அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடைங்க. நீங்க ராவுகால பூஜையை நாளையில இருந்து அஷ்டமியில இருந்து ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல இருந்து நாளைக்கு மாலை வேளையில அம்பாளை கும்பிடுங்க. உங்க கணக்குப்படி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியா மகர ராசியாமா? கும்பராசி சொன்னீங்க. அப்ப நீங்க சனிக்கிழமையில ராவுகால பூஜையும் புதன்கிழமை ராவுகால பூஜையும் விசேஷமாக செஞ்சுட்டு வாங்க. அதே போல வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜையும் விசேஷமாக செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக சீக்கிரம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், கவலைப்படாதீங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் தருணம் வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளணும். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் தொடரலாம் சுவாமி. நன்றி, இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமை. நல்லதுமா. வணக்கம். ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களே, நிகழ்ச்சி இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய தகவல் சுவாமி கொடுத்தாங்க. இன்னும் கொடுக்கணுமே என்றதுதான் அவங்களுடைய கனவுமே, நிறைய எதிர்பார்ப்புகளுமே. இந்த நிகழ்ச்சியை தவற விடுறவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு பதிவு செய்யுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் சுவாமிகள் அவங்களுடைய அலுவலகத்துல இருப்பாங்க. நாளைக்கு பாத கமலம் கொடுக்கறாங்க, அஷ்டமின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து தினமும் 6:50 மணிக்கு நமது ராஜ் தொலைக்காட்சியில இந்த சுவாமிகள் நிறைய தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தகவல்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும்
9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com. உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி.